ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து சென்னை டு திருச்சி ட்ராவல் vlog. டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் காஞ்சிபுரம் ரீஜன் ஒரிகே டிப்போ பஸ்ஸு. இந்த புது BS6 தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கும்பகோணம் யூடியில் வந்து ட்ராவல் பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தேன். டிரைவர் வந்து பார்த்துட்டு எங்கள் வண்டியில் வாப்பா போகலான்னு கூப்பிட்டாப்புல. சரி, நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குமேனு கனெக்ட் பண்ணி இந்த வண்டியில் ஏறிட்டேன். பஸ்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த பஸ்ஸில் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தேன். அந்த பஸ்ஸை பார்த்தோன்னே சரி யூடியாக இருக்குது, காலையில் கொஞ்சம் தூங்கிட்டு போகலான்னு நினச்சேன். டிரைவர் வந்து கவலைப்படாதப்பா, அந்த வண்டியை நான் சீக்கிரமாக ஓவர்டேக் பண்ணிடுவேன்னு வேறு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வண்டியிலே ட்ராவல் பண்ணோம். இது SCDCலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த அல்ட்ரா டீலக்ஸு. பார்க்கவே வண்டி அவங்கக்கிட்டே இருந்ததோட கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸோட டைம் வந்து கரெக்டாக 9:10. கீழம்பாக்கம் எக்ஸிட் கரெக்டாக 9:15க்கு வண்டி வெளில வந்துச்சு. வண்டி கீழம்பாக்கம்லேருந்து ஒரு 10-15 சீட் தான் லோட் ஆகிருந்தது. மிச்சம் எல்லா சீட்டுமே வழியில் தான் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தாங்க. பஸ்ஸோட பிக்கப்பும் சூப்பராக இருந்தது. வண்டி நல்லாவே போச்சுது. நான் நினச்சேன் ஷார்ப்பாக ஒரு 6 ஹவர்ஸில் நம்ம திருச்சி ரீச் ஆகிடுவோன்ட்டு. போக போக சொல்கிறேன். டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் காஞ்சிபுரம் ரீஜனில் நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த லைனில் வந்து TN32ஓட எனக்கு தெரிஞ்சு திருச்சி லைனில் வந்து TN21 பஸ்ஸஸ் தான் மோஸ்ட்டாக நிறைய இருக்கும். இந்த பஸ் வந்து ஒரிகை டிப்போட்டு. இந்த வண்டியோட ஆப்ரேட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரிகை டு சென்னை வந்துடுவாங்க. சென்னையிலேருந்து திருச்சி போயிட்டு, திருச்சியிலேருந்து திருப்பி சென்னை வந்துட்டு மறுபடியும் ஒரிகை போய் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. வண்டி ஃப்ரெண்ட் சீட்டை கிடச்சதில் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. கீழம்பாக்கம் டு திருச்சி ஃபேர் வந்து 270 ரூபா. கரெக்டாக 9:50க்கு டோல்கேட் வந்தாச்சு. நமக்கு முன்னாடி இருந்த BS4லேயாவது வண்டிங்க வந்து 85 வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ BS6ல் வந்து 80 தான் மேக்ஸிமமே. வண்டி பிக்கப்பெல்லாம் டக்குன்னு 80க்கெல்லாம் வந்துடுது. பட் ஆனால் அந்த ஓவர்டேக் பண்ணுறப்ப தான் அந்த சிரமம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக இதாகுது. ஷார்ப்பாக 10:25க்கு வண்டி வந்து மேல்மருவத்தூர் வந்துடுச்சு. மேல்மருவத்தூர்லேயே எங்களுக்கு அந்த 10 மினிட்ஸுக்குள்ள முன்னாடி கிளம்புன யூடியை பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு போல இருக்குது. டிரைவரும் வந்து அவங்க டிரைவர் கூட ஒரு குட்டி வாக்குவாதம் சரி, ஏன் உன் டைம் முடிஞ்சதுன்னா நீ கிளம்ப வேண்டியதானே, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிவிட்டு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் உங்களால் லேட் ஆகுதுன்னு அந்த மாதிரி அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நிறைய விழுப்புரம் வண்டிங்களே லைனில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வராமல் நிறைய வண்டி கிளம்பி வந்துட்டாங்க. அதில் வந்து இவர் டைம் போகுதுன்னு இவர் செம்ம டென்ஷனாக இருந்தார். மேக்ஸிமம் 80ல் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வச்சு வண்டியை ஓட்டி ஓவர்டேக் பண்ண முடியுமோ எல்லா பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ணிட்டு தான் வந்தாங்க. உண்மையிலே திண்டிவனம் விழுப்புரம் வரைக்குமே கொஞ்சம் ரொம்ப நல்லா ட்ரீட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் வெயிலும் இல்லை, வண்டியும் ஓரளவுக்கு நல்லா லோட் ஆகிட்டதுனால அப்படியே அவங்க பாட்டுக்கு செட்டிலான ஒரு ஸ்பீடில் போயிட்டே இருந்தாங்க. காஞ்சிபுரம் ரீஜன் வந்து இந்த லைனில் திருச்சி லைனில் வந்து ஏகப்பட்ட பஸ்ஸு நம்மளுக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு சர்வீஸ் வந்து டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த வண்டியை பிடிச்ச உடனே டிரைவர் வந்து நான் ஃப்ரெண்டில் உட்காந்து என்னை திரும்பி வர பார்த்துருப்பா, நான் வந்துட்டு சொன்னேன்ல வண்டியை தூக்கிட்டேன் பார்த்தியான்ட்டு. சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஷார்ப்பாக வந்து 10:45க்கு வந்து நம்ம ஆத்தூர் டோல்கேட் வந்துட்டோம். வண்டியும் இங்கே வந்து டோல்கேட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. வண்டியும் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. இப்போது SCDCலேருந்து வந்து நிறைய ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் வண்டிங்க வந்ததில் கும்பகோணம் கார்பரேஷனில் உள்ள மேக்ஸிமம் அவங்க பழைய சூப்பர் டீலக்ஸ் ஓட்டிகிட்டு இருந்த ரூட்டில் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்எஸ்டிசி விழுப்புரமும் நிறைய வண்டியை வந்து வண்டி சென்னை டு திருச்சி லைன்லேயும் ஓடுது. அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க ஷார்ட் ரூட்ஸ்லேயும் நிறைய ஓடுறாங்க. ஷார்ப்பாக 11 o'clock திண்டிவனம் வந்துட்டோம். 9:15 1.25 மணி நேரம் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ஆயிருக்கு. இங்கேயும் ஒரு 5 to 10 minutes கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பின்னாடி 2 விழுப்புரம் கார்பரேஷன் பஸ்ஸஸே வந்து இவங்களோட டைமில் வந்துட்டாங்க போல இருக்குது. தலைவர் வண்டி திண்டிவனத்தில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த திண்டிவனம் டு திருவண்ணாமலை சர்வீஸோட கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த வண்டி லைனில் நிறைய வாட்டி ஓவர்டேக் பண்ண பார்த்துட்டே இருந்தாங்க. சரி, போக போக லைனில் சொல்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நெய்வேலி சென்னை அல்ட்ரா டீலக்ஸும் போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் டீலக்ஸாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ரீபில்ட் பண்ணதில் நறுக்குன்னு ரீபில்ட் பண்ணிட்டாங்க வண்டியை. வண்டி பார்க்கவும் செம்ம ஸ்டைலாகவே இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த பஸ்ஸுங்கெல்லாம் இப்போ வந்து 10+ ஓல்டு கிட்ட ஆயிடுச்சு. இந்த வண்டிங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் புது BS6 எல்லாம் கொடுத்தாங்கன்னா பட்டையை கலப்புவாங்க விழுப்புரம் கார்பரேஷனு.
திருவண்ணாமலை வேலூர் ரூட்டு, அதுக்கப்புறம் வேலூர் ரூட்டு போலூர், இந்த மாதிரி திருப்பத்தூர், இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரூட்லலாம் நிறைய யூடி சர்வீஸ் வந்து விழுப்புரம் கார்ப்பரேஷன் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து சென்னைக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரூட்டெல்லாம் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னால் எல்லா ரூட்டுமே நான்ஸ்டாப்பாக லோட் ஆகிடும். முன்னாடி இவங்க காஞ்சிபுரத்துக்கே நிறைய யூடி பஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போது ரீப்ளேஸ்மெண்ட்டில் நிறைய வண்டிங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் இந்த வண்டி இப்போ வந்து 10 to 12 வருஷம் பாடி வண்டி ரீபில்ட் பண்ணுறதுல ஆல்ரெடி ரீபில்ட் பண்ணதுனால எல்லாமே 2015, 16 மேக்ஸிமம் 17 வரைக்கும் உள்ள பில்ட் பண்ண வண்டிங்க. அந்த வண்டிங்கள்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இந்த வண்டிங்களே வந்து ஒரு நல்ல லேட்டஸ்டான BS4 பாடி ஸ்வாப் பண்ணி அது ஏதோ ஊரில் ஏதோ பண்ணாங்கன்னாலும் நல்லாயிருக்கும். நிறைய வண்டி முக்கால்வாசி நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்த எல்லா பஸ்ஸஸுமே வந்து இந்த மாதிரி டூர் வண்டிங்க தான். இந்த பஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஓவர்டேக் பண்ண பார்த்தோம். கரெக்டாக எல்லா வண்டியும் லாரி குறுக்க வந்துடுச்சு. இது பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸு. இது என் தலைவர் அசால்ட்டாக தூக்கிட்டாப்புல. ட்ராவலை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலே எனக்கு வந்து செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. என்ன இந்த திண்டிவனம் வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயில் இல்லாமல் இருந்தது. திண்டிவனம் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் ஃப்ரண்ட் சீட்டுன்றதுனால கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பஸ் மட்டும் 80 லாக்குக்கு பதிலாக ஒரு 85 லாக்காக இருந்துச்சுனாலே செம்ம டைமிங் எடுத்துருப்பாப்புல. இந்த சர்வீஸ் கரெக்டாக இந்த வீடியோ ஆஃப் பண்ணும்போது தான் இந்த வண்டியை நாங்கள் வந்து தூக்கிட்டு ஃப்ரண்ட்டில் போனோம். இப்போது ரீசெண்டாக SCTCலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த நிறைய வண்டியிலையும் கூட சென்னை டு திருச்சி ரோட்டில் நிறைய பஸ் போட்டிருக்காங்க. அந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சூப்பராகவே ஓட்டுறாங்க. வண்டியை வந்து கிளம்பாக்கம் 4 என்ட்ரி போட்டு கிளம்பாக்கம் டு திருச்சி எல்லாம் 6 ஹவர்ஸ்லேயே போயிடுறாங்க. அந்த பஸ்ஸஸ் இப்போவும் அதுவும் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 2015, 16 உள்ள வண்டிங்க. அதுக்கும் கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக மோட்டலுக்கு வந்து 11:25 உள்ளே வந்துச்சு. இந்த பஸ் வந்து 9:30க்கு திருச்சி கிளம்பாக்கம்லேருந்து கிளம்புன வண்டி. 9:30 முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க இந்த CTC பஸ்ஸு. இது எங்களுக்கு முன்னாடி வந்திருந்தது. மோட்டல்லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே கிளம்பிட்டாங்க. அந்த மோட்டலில் வந்து எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. விற்கிற வண்டியில் கொஞ்சம் நாளத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல காலமாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பியும் அதான் கரெக்டாக 12 மணிக்கு மத்தியானம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த திருச்சி அல்ட்ரா டீலக்ஸ் வந்து தலைவர் வந்து வேறு எங்கேயும் மோட்டல் போடாமல் வந்துட்டார் விற்கிற வண்டியில். உள்ளே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே கிளம்பிட்டாங்க. இறங்கின க்ரௌடு அதே போல் திருப்பியும் ஏறிடுச்சு விழுப்புரத்துலேருந்து. இந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் பைபாஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சில நேரம் தோணுது. நைட்டு வரும்போது அதெல்லாம் தெரியாது. காலையில் வரும்போது வந்து பைபாஸில் இருந்ததுன்னா அழகாக ஒரு என்ட்ரி போட்டு சூப்பராக போயிடலாமேன்னு தோணுது. இந்த பிரிட்ஜ் வந்ததுக்கப்புறமாவும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிரிட்ஜு வரதுக்கு, அதாவது இந்த ஒர்க்கெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 மினிட்ஸில் வண்டி பைபாஸுக்கு வந்துடும். இப்போவும் கிட்டத்தட்ட அதே போல் தான் டைம் எடுக்குது. என்ன பாசிங் வந்து எல்லோரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நானும் வண்டி அதே போல் வண்டி விழுப்புரத்துலேருந்து கிளம்பியும் மேக்ஸிமம் அதே 80s தான் வந்துகிட்டே இருந்தாங்க. 80s வந்தால் கிட்டத்தட்ட வந்து விட்டுட்டேன். முன்னாடியெல்லாம் வந்து இந்த விழுப்புரம் கார்ப்பரேஷன் வந்து 3 ஹவர்ஸில் பகல் டைம்லேயே முடிச்சிருவாங்க. கரெக்டாக உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு வந்து பஸ் வந்து 12:50க்கு கிராஸ் ஆச்சு. அதாவது விழுப்புரம் டு திருச்சி வச்சு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்லேயே முடிச்சிருந்தாங்க. YBM வண்டி, இந்த வண்டியும் ட்ராவல் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அந்த வண்டி தான் போடுவேன். பகல் சர்வீஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவே வந்து 3 மாதம் ஆச்சுங்க எடுத்து. ஜனவரி மாதம் எடுத்தது. YBMல டிசம்பரில் ட்ராவல் பண்ணது. கரெக்டாக உளுந்தூர்பேட்டை டவுனுக்குள்ளே வந்தாச்சு வண்டி. வண்டி வந்து 12:55க்கு உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா உளுந்தூர்பேட்டையில் கொஞ்சம் நிறைய ஒரு 10-15 டிக்கெட் கிட்டே இறங்கிடுச்சு. உளுந்தூர்பேட்டை டு பெங்களூர் பஸ்ஸு செம்மையாக ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க நறுக்குன்னு இருந்தது வண்டி. எங்கேயும் டிரைவர் ஆக்சுவலாக வந்து இங்கே விக்ரவாண்டி டோல்கேட்டில் வந்து க்ரூஸ் வந்து சாப்பிட்ல. ஏன்னா அவங்களுக்கு அங்கேயும் க்ரூஸ்க்கும் அந்த உள்ள பேசஞ்சர் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்காரங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப அடாவடியாக தான் போயிட்டு இருந்தது. அந்த விக்ரவாண்டியில் உள்ள மொத்த கேண்டீனுமே வந்து MRPயை விட கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் அதை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது திருப்பியும் அதை வந்து ஒரு கண்டுக்காத ஒரு சூழ்நிலை மாதிரி தான் இருக்குது. அந்த விக்ரவாண்டி டோல்கேட்டெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி ஆவின்னு அந்த மாதிரி ஏதாவது மக்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக அடுத்த டோல்கேட் வேப்பூர் டோல்கேட் வந்து 135 அந்த மாதிரி க்ராஸ் பண்ணிட்டோம்.
ரொம்ப நேரமாக பஸ் வந்து எந்த ரேஸு அது எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பாண்டிச்சேரி டு திருச்சி பஸ் வந்து தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்திருந்தேன். நல்லா சேஸ் பண்ணாங்க. அந்த வண்டியும் ஒரு 75 போயிட்டே இருந்துச்சு. நம்ம பஸ் வந்து 80 வரைக்கும் போகும் இல்லையா, புது பஸ் வேறு பிடிச்சிட்டாங்க. பட் அவங்க போகிற இடத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்துட்டாங்க. இந்த சென்னை திருச்சி லைனில் மேக்ஸிமம் இந்த 3+2 ஓடுற பஸ் எல்லாமே வந்து ஒரு அல்ட்ரா டீலக்ஸாக மாற்றிட்டாங்க. இல்லை அல்ட்ரா டீலக்ஸ் இல்லை சூப்பர் டீலக்ஸாக மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது 300 கிலோமீட்டர் நம்ம போகிறோம். தமிழ்நாடு இப்போ இருக்கிற எல்லா ரேஞ்சிலையும் வந்து இந்த மாதிரி லைனில் வந்து அல்ட்ரா டீலக்ஸ் ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் வண்டிங்களில். இது புது பஸ்ஸாக இருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். நம்மளுக்கு வந்து இந்த BS4 BS6 பெரம்பலூருக்கு கரெக்டாக 2:25 வந்தாச்சு. வண்டி வந்து விழுப்புரம் தாண்டியே கொஞ்சம் மாடரேட் ஸ்பீட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம விழுப்புரத்துலேருந்து 12:10 கிளம்பணும். இங்கே வரதுக்கு பெரம்பலூர் வரதுக்கே 2.25 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் இங்கேயும் பெரம்பலூர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தாங்க. பஸ் வந்து இதுவே நான் வந்து ஒரு 3.5 மணி நேரம் இங்கேருந்து போகும்போதே வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து, அதாவது விழுப்புரத்துலேருந்து கணக்கு போட்டிருந்தேன். ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி ட்ராவல் இல்லை. பொதுவாக பகலில் வந்தால் இந்த மாதிரி ஆகும். ஒரு வேளை அந்த லாக் கொஞ்சம் ஸ்பீட் லாக்கெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் வண்டி இன்னும் கொஞ்சம் பிரமாதமாகவே வந்திருக்கும். ஒரு டீ பிரேக்கிங் எடுத்தாங்க, நல்ல ஸ்பீடு. TNSTC விழுப்புரம் பற்றி பேசணுன்னா அவங்க பழைய ஹிஸ்ட்ரிலாம் பற்றி பேசணுன்னா அந்த ரெட் ட்ராகன் பஸ்ஸஸில் எல்லோரும் ட்ராவல் பண்ணியிருப்போம். பார்க்கவே அந்த 2012 பீரியட் வரைக்கும் அவங்க பஸ்ஸஸ் வந்து அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம்மு. நான் வந்து சின்ன வயசில் விழுப்புரத்துலேருந்து வந்து நாங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்னையிலேருந்து போகும்போது கடலூர் போய் மாறி போவோம். கடலூர் வரைக்கும் அந்த ரெட் கலர் பஸ்ஸஸில் தான் போவோம். அந்த மெமரிஸ் எல்லாம் எப்போவுமே மறக்க முடியாதது. வேறு லெவலில் இருக்கும். சமயபுரம் 3:10 சமயபுரம் டோல்கேட்டை க்ராஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக காவேரி பிரிட்ஜில் காவேரி மேலே இப்போ போயிட்டுருக்கோம். பார்க்குறதே கொஞ்சம் அழகு தான். தண்ணி இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருந்து இன்னும் ஒரு நாள் வந்து அப்படியே அந்த வீடியோ கிடச்சி தான் நல்லாயிருக்கும். பஸ் வந்து நான் மேக்ஸிமம் 3:30 வந்து ரீச் ஆகிடுவாங்கன்னு நினச்சிட்டு அங்கே பார்த்துட்ருந்தேன். திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு. பட் ஆனால் திருச்சி நெருங்க வண்டி வந்து கொஞ்சம் டிராஃபிக் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. காவேரி பார்க்க சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நாளில் பழைய மாதிரி இந்த TNSTC விழுப்புரம் கார்பரேஷன் வந்து அவங்க அந்த ரெட் கலர் பெயிண்டிங்கை திருப்பி எதையாவது ஒரு வடிவத்தில் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த திருச்சி ரூட்டே வந்து செம்ம டிமாண்டாக வச்சுருக்கிறது வந்து மோஸ்ட்டாக வந்து SCTC பஸ்ஸஸை விடவே விழுப்புரம் கார்பரேஷன் பஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே லோட் ஆகிடும். பழைய மாதிரி கொஞ்சம் நிறைய அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஷார்ப்பாக திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது வண்டி வந்து 3:45. அந்த சமயபுரம் தாண்டி கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. வண்டி ஒரு 6.5 மணி நேரம் கணக்கில் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தது. நான் 6 மணி நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே. டிரைவர் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறங்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஆக்சுவலாக நான் திருநெல்வேலி கிளம்பிட்டு இருந்தேன். வண்டி வந்து நெக்ஸ்ட்டு உடனடியே வந்து டக்குன்னு கிளம்பிடலான்னு தான் பார்த்து ஒரு 121 ஏறிட்டேன். 121 ஏறிட்டு கரெக்டாக கிளம்புன நேரம் பின்னாடி இந்த நாகர்கோவில் AC பஸ் நின்றுட்டு இருந்துச்சு, ATC. சரின்ட்டு வண்டியிலேருந்து இறங்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் உட்கார கேட்டேன் பர்மிஷனு, தலைவர் கொடுக்கல. சைட்டில் உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக வண்டியை காளிகாம்பால் யானை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை. வண்டி திருச்சியில் 4:35 கிளம்பிச்சு. மதுரைக்கு 6:40க்கு வந்துட்டாங்க. வந்து 1/2 hour ஹால் டைம்னு சொன்னாங்க. ஸோ மதுரையில் வச்சு தான் அடுத்த வீடியோவே எடுக்க முடிஞ்சுது. கரெக்டாக மதுரையில் அடுத்து பே போட்டு வண்டி கிளம்பும்போது 7:15க்கு பேயில் வந்தாங்க. மதுரை எக்ஸிட் ஆகும்போது பஸ் வந்து 7:30 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 மினிட்ஸ் மதுரையிலே வெயிட்டிங் டைம் ஆகிடுச்சு. மதுரையிலேருந்து சூப்பராக திருமங்கலம் கோயில்பட்டி மட்டும் என்ட்ரி போட்டு திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. 10:15க்கே வந்துட்டாங்க. இந்த வண்டியில் ஃபுல் ரிவ்யூ எடுக்கலான்னு நினச்சேன், பட் ஆனால் அமையல. ஸோ 5.25 மணி நேரம் ஆச்சு திருச்சியிலேருந்து. மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 13 மணி நேரம் ட்ராவலிங். இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.